தற்போதைய அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செல்வ பெருந்தகைக்கு எதிராக கருத்து தெரிவித்த மாணிக்கம் தாகூர் எம்பியை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். போராட்டத்தினுடைய முக்கிய காரணம் என்ன? இது குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி விவகாரம் ஏற்கனவே ஊரறிஞ்சது ஒன்றுதான். இந்நிலையில எம்பி மாணிக்கம் தாகூருக்கு எதிராக சோழவந்தானில் கண்களிலும் வாயிலும் கருப்பு துணி கட்டி காமராஜர் சிலைக்கு மனு கொடுக்கும் போராட்டம் தற்போது நடைபெறுது. அதாவது மதுரை மாவட்டம் சோழவந்தானில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக கண்களிலும் வாயிலையும் கருப்பு துணி கட்டி காமராஜர் சிலைக்கு மனு கொடுக்கும் போராட்டம் தற்போது நடைபெற்றதுங்க. காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்றக்கோரியும் டெல்லியில காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு மாணிக்கம் தாகூர் தலைமையில சுமார் 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் சென்று மாநில தலைவரை மாற்றக்கோரி மனு கொடுத்து சென்ற நிலையில தமிழக காங்கிரஸ் கட்சியோட கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவா மதுரை சோழவந்தான்ல மதுரை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாநில துணைத் தலைவர் சங்கரபாண்டி தலைமையில தென் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் இணைந்து தற்போது கண்களிலும் வாயிலும் கருப்பு துணியை கட்டி காமராஜர் சிலைக்கு மனு கொடுக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக மாணிக்கம் தாகூர் எம்பிக்கு எதிராகவும் சோழவந்தான் பகுதியில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்ட இந்த விவகாரத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் நிர்வாகிகள் கருப்பு துணி கட்டி மாலைக்கு அந்த சிலைக்கு மனு கொடுக்கும் முன்னூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதோட மாணிக்கம் தாகூருக்கு எம்பிக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பி வராங்க. தமிழக காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி விவகாரத்துல காங்கிரஸ் அணியின் உள்ளேயே 2 பிரிவுகளாக பிரிந்து போராட்டம் நடத்தி வர்றதால பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.